நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகிய வந்து ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக ரகுராமைய மீறி வந்து தனம் வந்து அவங்களோட நகையெல்லாம் எடுத்து குடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கார்த்திய வந்து கிராமத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் அவர வந்து தூக்கி படுக்க வைக்காங்க. அது வந்து லிங்கத்துக்கு வந்து தெரிஞ்சவங்க வீடு போல. அந்த வீட்ல ஆள் இல்ல. இங்க இருந்தா ரொம்ப சேஃபா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து சொல்றாங்க. சரி இங்க யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இங்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்திய தூக்கி கொண்டு போய் அங்க படுக்க வைக்காங்க. கார்த்தி வந்து மெதுவா கண்ணு முழிக்காரு. "இங்க பாருங்கம்மா கண்ணு முழிச்சுட்டான்" அப்படிங்கிற மாரி லிங்கம் சொன்னோனே, கார்த்தி எந்திரிச்ச உடனேயும், "டேய் எங்கடா போன? உன்னைய வந்து கேரளாக்கு தானடா போ சொன்னேன். அத விட்டுட்டு மாயா கண்ணுல போய் மாட்டிட்டு வந்திருக்க" அப்படிங்கிற மாரி கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. "அத்த நான் அங்க தான் போனேன். போற வழியில வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல கீழ விழுந்துட்டேன் போல. அதுல எப்படியோ பார்த்துட்டா மாயா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் திருப்பி திருப்பி வந்து பச்சை பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. கெட்ட கோவம் வந்துரும் எனக்கு. நீ வந்து கோயில்ல இருந்தேன்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டா. கோயிலுக்கு எதுக்குடா போன? ஒழுங்கா உண்மைய சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. "ஆமாப்பா, இப்ப தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. சாரிப்பா மறந்துட்டேன். கீழ விழுந்ததுல வந்து மறந்து போயிட்டேன். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கேரளாவுக்கு போலான்னு நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் நீ அப்படி ஒண்ணும் சாமி மேலலாம் பக்தியாலாம் இருக்க மாட்ட. ஒழுங்கா உண்மைய சொல்றா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எப்பா நிஜமா தான்ப்பா. நான் வந்து வேற ஊர் போறேன்ல. அதனால சாமி கும்பிடலான்னு போனேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் அங்க போய் இப்படி வசமா மாட்டிக்கிட்டியேடா! நீ என்னடா பண்றது?" அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா லிங்கத்துக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து கால் பண்றாரு. "ஜானகிக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லிடுறாங்க. அத கேட்டவுடனே பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. "என்னது ஜாமீன் கிடைச்சிருச்சா? அவ தான் போய் உண்மைய சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனாளே! பிறகு எப்படி ஜாமீன் குடுத்துருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கேட்காங்க. அது உண்மைய தான் சொல்ல போயிருக்கா. ஆனா மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து போய் எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. ஆட்டையவே கலச்சு விட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க லிங்கம். அந்த மாயா திருப்பி திருப்பி என்னோட ரூட்ல வந்துகிட்டு இருக்கா. "டேய் இங்க பார்றா! இனிமே வந்து நீ இந்த வீட்ட விட்டு வெளியிலயே வரக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். தப்பி தவறி வீட்டுக்கு வெளியில உன்னைய பார்த்தேன். நானே உன் கை கால ஒடிச்சு வீட்டுக்குள்ளேயே போட்டுருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கார்த்திய திட்டுறாங்க. "சரி அத்த நான் வெளியில வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிடுறாரு. அவங்க எல்லாருமே அந்த வீட்ல இருந்து இங்கிட்டு வந்து கிளம்பி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம ரகுராம் வீட்ல ஒரு பெரிய மீட்டிங்க போடுறாங்க. ரகுராம் வந்து வர சொல்றாங்க. "எதுக்கு சிவராம என்னைய வர சொன்ன? சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "அண்ணே அன்னைக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருச்சுண்ணே. நாளைக்கே வந்து ஜாமீன் எடுக்கணுண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதுக்கு நான் என்ன பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "இல்லண்ணே ஜாமீன் எடுக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயமா? காசு கட்டணும்ண்ணே நீதிபதி அங்க கோர்ட்டுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது காசு கட்டணுமா? அது எதுக்கு என்கிட்ட சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னண்ணே உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரூ. 10,00,000 காசு கேட்டிருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அதுக்கு நான் என்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்களா எதுவும் பண்ணிக்கோங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "பெரியப்பா என்ன பெரியப்பா நீங்களே இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பெரியப்பா? பெரியம்மா வந்து இந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க. அவங்கள வந்து ஜாமீன்ல கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டு வரணும் பெரியப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னைய கேட்டா எல்லாமே நீங்க பண்ணீங்க. நீங்களா வந்து ஒவ்வொரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க. பிறகு என்கிட்ட வந்து காசு கேட்டா நான் எப்படி தருவேன்? அதெல்லாம் தர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா, அதுக்கடுத்து கதிரு, இங்கிட்டு பார்த்தா நம்ம மணியும், இவங்க சிவராமும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ வந்து நம்ம சிவராம் வந்து சொல்றாரு, "பேசாம என் பொண்டாட்டிகிட்ட வந்து நகை இருக்கு. அத வாங்கிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, நீங்களும் வாங்கிட்டு வாங்க மச்சான். நானும் போய் என் பொண்டாட்டிட்ட வாங்கிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே மாயா வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம நகைய கேட்டோம்னா, ஆல்ரெடி வந்து பெரியப்பா கோவமா இருக்காரு. திருப்பி வந்து டென்ஷன் ஆயிருவாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நம்ம என்ன தாலி செயின கேட்கும், எக்ஸ்ட்ரா இருக்க நகைய தானே கேட்கும். நாங்க போய் கேட்டு வாங்கிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. இங்கிட்டு பார்த்தா கதிர், மாயா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி காசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வந்து காசு தர வந்து தயாரா இல்ல. நம்ம மாயா வந்து அவங்க அப்பாக்கே கால் பண்றாங்க. பார்த்தா அவர வந்து ரீச் பண்ண முடியல. இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம மணி போய் கேட்காங்க. "உன் நகைய குடுடி" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "என் நகையெல்லாம் எதுக்குங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "எதுக்கா? ஜானகி அண்ணிய வந்து வெளியில எடுக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. பிறகு அண்ணன் என்ன எங்கள தான் திட்டுவாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் எதுக்குடி இப்ப அண்ணன்ட்டலாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வெளிய எடுத்தா அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதெல்லாம் தர முடியாதுங்க" அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அங்கிட்டு போய் நம்ம சிவராம் வந்து பார்வதி கிட்ட கேட்டுறாங்க. பார்வதியும் அதே கேஸ் தான். "என்னாலாம் தர முடியாதுங்க. என்ட்டங்க நகை இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. "ஏய் நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. விளங்காம தான்டி போக போறீங்க நகைய வச்சுக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. உடனே மாயா வந்து கேட்காங்க, "என்னாச்சு சித்தப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "அது தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, "எனக்கு தெரியும். அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிருவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, "சரி நீங்க கேட்டீங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்கல்ல என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. யார்ட்டயுமே வந்து காசு இல்லையாம் இப்போதைக்கு. அது மட்டும் இல்லாம அங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, எங்க அப்பாவுக்கு ரீச் பண்ணவே முடியல. எங்க அப்பாட்ட சொன்னாலாவது காசு அனுப்பி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரி வாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு. அவர்ட்ட போய் கேட்போம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க 4 பேருமே கிளம்பி வட்டிக்கு விடுறவர்ட்ட வந்து காசு கேட்க போற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பத்மாவும், பார்வதியும் வந்து ரகுராம் கிட்ட, "அண்ணே
இந்த சிவராம் வந்து முன்னை மாதிரி இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு சொன்னவொடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, எல்லாமே வந்து உங்கள் பேச்சை கேட்காம மீறி மீறி நடந்துக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்தான் அப்படின்னு கேட்டவொடனையும் அதுக்கு வந்து பத்மாவும் பார்வதி சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்து நகையெல்லாம் கேட்டாங்க அப்படி இப்படி சொன்னாங்க. நகை கேட்டாங்களா அந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்க்காங்க, நீங்கள் நகையெல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே, இல்லைண்ணே எங்ககிட்ட நகை இல்லை தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. உடனே ரகுராம் வந்து யோசிச்சு பார்க்காங்க, ஒரு காலத்தில் வந்து ஜானகிக்காக வந்து அவர் ஆசையாக நகை வாங்கிட்டு வந்திருப்பார். அந்த நகையை பார்த்தவொடனே அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க ஆனால் இந்த நகையை வந்து நான் எடுத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களும் நகைக்கு ஆசைப்படுவாங்க. நான் போட்டு அலைஞ்சா அவங்க அதை பார்த்து வந்து கஷ்டப்படுவாங்க, அதனால் அவங்களுக்கே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு பத்மாவையும் பார்வதியும் கூப்பிட்டுட்டு, உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்காரு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு நெக்லஸை வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ரகுராம் இருக்கார்ல அவர் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல சாரி வேறு கேட்டிருப்பாங்க. நம்ம ஜானகி வந்து தெரியாமல் வந்து கொடுத்துட்டேங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு இப்போ தான் அவனை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஜானகி வந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி காட்டுருவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரகுராம். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.